Third term Civil Engineering, Engineering Mechanics, Unit 2, Shear Force and Bending Moment, Module number 7. So, Module number 7 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Shear Force and Bending Moment Diagram for Simply Supported Beam. இதுக்கு முன்னால் நம்ம Cantilever பீமுக்கு Shear Force and Bending Moment Diagram பார்த்தோம். இதில் Simply Supported Beamக்கு பார்க்க போகிறோம். So, problem number 6. A simply supported beam 10 meter long carries a load of 5 kN at 3 meter from lift support A and carries a point load of 5 kN at 7 meter from A. Also, it carries a UDL of 1 kN per meter between the 2 point loads. Draw SFD and BMD. This problem. So, a simply supported beam carries a point load of 5 kN at 3 meter from left support. So, ரெண்டு support இருக்கு. இது left support, இது right support. லெஃப்ட் சப்போர்ட்டுக்கு அவனே பேர் A அப்படின்னு கொடுத்துட்டான். அதனால் ரைட் சப்போர்ட்டுக்கு நம்ம B அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அடுத்து மேலேருந்து வரக்கூடிய லோடு எல்லாமே ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸை தாங்கக்கூடிய ரெண்டு சிம்பிளி சப்போர்ட்டட் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஏ பி, இந்த ரெண்டு இடத்துல சப்போர்ட் இருக்குது. இதை நம்ம ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியாக்ஷன்றதுனால தான் அதுக்கு ஆர் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்ஏ ஆர்பி. ரைட், இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வருவோம். 10 மீட்டர் லாங்கில் ஆர்ஏ ஆர்பின்னு ரெண்டை குறிச்சிக்கிறோம். அதில் பாயிண்ட் லோடு 5 kN அட் 3 மீட்டர் ஃப்ரம் லெஃப்ட் சப்போர்ட். லெஃப்டில் இருந்து 3 மீட்டருக்கு 5 kN ஒரு லோடு இருக்குது. அண்ட் கேரிஸ் ஏ பாயிண்ட் லோடாக 5 kN அட் 7 மீட்டர். இதுவும் ஏலேருந்து தான். 7 மீட்டருக்கு 300 லோடு இருக்குது. அதுவும் 5 kN தான். ரைட், இப்போ ரெண்டு பாயிண்ட் லோடை பற்றி முதல்ல கொடுத்துட்டான். அடுத்து என்ன லோடு இருக்குது அப்படின்னு கொடுக்குறான்னா, இட் கேரிஸ் ஏ யூடிஎல் ஆஃப் 1 kN per meter between the 2 point loads. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் லோடுக்கு நடுவில் 1 kN per meterக்கு யூடிஎல் இருக்குது. அந்த யூடிஎலை தான் இங்கே வரைஞ்சிருக்கிறோம். இப்போ டோட்டலாக நமக்கு 10 மீட்டர், அதில் முதல் இது 3 மீட்டர், இது 7 மீட்டர். அப்போ மீதி இருக்கக்கூடியது இந்த பகுதி 3 மீட்டர், நடுவில் இருக்கக்கூடிய பகுதி 4 மீட்டர். ரைட், இப்போது கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு நம்ம படம் வரைஞ்சிட்டோம். ரைட், வரைஞ்சதுக்கப்புறம் இதில் இந்த கேன்டிலிவருக்கும் சிம்பிளி சப்போர்ட்டடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் நம்ம ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் ரியாக்ஷன்ஸ் கிடையாது, இதில் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மேலேருந்து வர லோடு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா தட் ஷுட் பி ஈக்குவல் டு கீழேருந்து போகக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஸோ மேலேருந்து வரக்கூடிய எல்லா லோடையும் ஆட் பண்ணோம்னா, ஷியர் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஏ ப்ளஸ் ரியாக்ஷன் பி. ஸோ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோடு. இதுதான் கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம எப்படி ஆர்ஏ ஆர்பி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, மொமெண்ட் அட் ஏல மொமெண்ட் எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது ஆர்பி இருக்குது. ஆர்பி என்ன டைரெக்ஷனில் போகுது பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஆர்பி ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போச்சுன்னா ப்ளஸ். ஸோ ஆர்பி இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் 10. ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 10, ஆர்பி இன்ட்டு 10. அடுத்து 5 கிளாக் வைஸில் போகுது, இது மைனஸ். ஸோ -5 இன்ட்டு ஏலேருந்து இது என்ன தூரத்தில் இருக்குது, 7 மீட்டர்ஸில் இருக்குது. அப்போ 5 இன்ட்டு 7 மைனஸ் இந்த யூடிஎல் 1 kN per மீட்டரு. 1 kN per மீட்டர் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, 4 மீட்டர் இருக்குது. அப்போ -1 இன்ட்டு 4 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும், இதில் பாதி. அப்போ 3 ப்ளஸ் 4/2. ஸோ அதான் இங்கே எடுத்துருக்குறாங்க. மைனஸ் இது எவ்வளோ, 5 இன்ட்டு 3 போட்டோம்னா மேலே உள்ள இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 70 வருது. ஸோ ஆர்பி இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 70. அப்போ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 70/10 7 kN. ஸோ ஆர்பி 7 kN. ஆர்ஏ கண்டுபிடிக்கிறோம். ஆர்ஏ ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 இன்ட்டு 4. ஸோ 1 இன்ட்டு 4ன்றது யூடிஎல்.
அப்போ 5 + 5 + 1 × 4 வந்து 14. அப்போ RA is equal to 14 - 7, அதுவும் வந்து என்னது 7 kN. ஸோ ஏன் வந்து நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வருது அப்படின்னா, இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பீம், ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் 7 kN. RAவும் 7 kN, RBயும் 7 kN. இதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ அந்த படத்தை வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு திருப்பி ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து லைன்ஸ் வரைஞ்சிக்கிறோம். ரெட் கலரில் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் பி, பியில் ஷியர் ஃபோர்ஸ் எடுக்கும் பொழுது இங்கே எவ்வளோ இருக்குது, 7 kN. 7 kN வந்து எப்படி, என்ன டைரெக்ஷனில் போகுது, ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் நமக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸில் வந்து மைனஸ், அப்போ -7 kN கீழே போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த பகுதியில் வந்து நமக்கு என்ன கிடையாது, லோடு இல்லை, அப்போது ஸ்ட்ரைட் லைன். திருப்பி இந்த 7 kN இருக்குது, இது வந்து மைனஸ், மேலேருந்து ஒரு லோடு வருது கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் ப்ளஸ்ஸு, அப்போ +5 -7, அது வந்து சி. அட் சி வந்து பார்த்திங்கன்னா -7 + 5 எடுத்தோம்னா -2. ஸோ -2 மார்க் பண்ணிக்கிறோம். -2 மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் அட் டி, டியில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது என்ன வரும், -7 + 5 + 1 × 4 போட்டோம்னா +2 kN வருது. அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், அப்போ இந்த வந்து எப்படி இன்க்ளைண்டாக ஜாயின் பண்ணணும். ஏன்னா யூடிஎல் வந்து நமக்கு ஷியர் ஃபோர்ஸில் இன்க்ளைண்ட் லைனு, அதனால் இன்க்ளைண்டாக ஜாயின் இந்த இதை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதே பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிலேயே இன்னொரு லோடு இருக்குது, அது என்னது 5. ஸோ +2, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ம் இருக்குது, 5ன்ற லோடும் இருக்குது, 2ன்ற லோடு ஏற்கனவே 2 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறோம் அதே பாயிண்டில். அப்போ 2 + 5 வந்து எவ்வளோ வரும், 7 kN. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், -7 + 5 + 1 + 5 போட்டால் 7 kN. ஸோ 7 kN இங்கே மார்க் பண்ணுறோம். அதே தான் இது வரைக்கும் வரும், ஏலையும் அதே தான் வரும். ஸோ இதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அடுத்து இதனுடைய பெண்டிங் மூமெண்ட் பார்க்குறோம். பெண்டிங் மூமெண்ட் அட்டு பி, பி எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 0, ஆர்பி வந்து 0 ஆகிடும். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட்டு சி, சி எடுக்கும் பொழுது 7 × 3 21, என்ன டைரெக்ஷனு, ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் ப்ளஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் நமக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து என்னது ப்ளஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதனால் மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன தேவைன்னா, எந்த இடத்துல வந்து நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் 0வாக இருக்கோ அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வரும். ஸோ அந்த 0 எந்த இடத்துல வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பகுதியை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதுக்கு இந்த சைடு உள்ள எல்லா ஷியர் ஃபோர்ஸையும் எடுக்கிறோம். இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், இந்த சைடு உள்ள எல்லா எக்ஸையும் எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது என்ன வருது, ஆர்பி வந்து -7, மேலேருந்து 5 +5 ப்ளஸ் என்னது 1 × இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது எக்ஸு. அப்போ 1 × x = 2. அப்போ x = எவ்வளோ, 2 மீட்டர். அப்போ எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த எக்ஸ் 2 மீட்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து என்னது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வரும். ஸோ x = அட் பெண்டிங் மூமெண்ட் அட் எக்ஸு, mx = என்ன அப்படின்னா, இங்கேருந்து இது எவ்வளவு, இது வந்து ஒரு 3, இது வந்து ஒரு 2, அப்போ டோட்டலாக 5 × 7. சரிங்களா. ஸோ முதல்ல இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 × 5, அதான் 5 × 7 7 × 5. அதுக்கப்புறம் இந்த 5 × டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் 2, ஸோ 5 × 2. அதுக்கப்புறம் யூடிஎல் என்ன வருது, -1 × டிஸ்டன்ஸ் 2 × 2 / 2 சென்டர். அப்போ 1 × 2 × 2 2/2 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து 23 kN. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேக்ஸிமம் 23 kN மீட்டர். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இங்கே தான் வரும். அடுத்து திருப்பி பெண்டிங் மூமெண்ட் அட்டு டி எடுக்கிறோம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட்டு டி எடுக்கும் பொழுது ஆர்பி × எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 7. ஸோ ஆர்பி × 7
ஆர்பின்னு எவ்வளோ நமக்கு வந்து ஆர்பின்றது 7 தான். அப்போ 7 × 7 மைனஸ் 5 × 4 மைனஸ் 1 × 4 × 4/2 போட்டால் இது எவ்வளோ தான் வரும்? 21 kN மீட்டர். ஸோ இந்த சைடும் 21 kN மீட்டர், இந்த சைடும் 21 kN மீட்டர். இப்போ மொமெண்ட் அட் ஏ எடுத்தோம்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 7 × 10 மைனஸ் 5 × 7 மைனஸ் 1 × 4 இதில் பாதி 3 + 4/2 மைனஸ் 5 × 3 போட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ வந்து 0 வரணும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ கண்டிப்பாக 0 வரணும். ஏன்னா மொமெண்ட் அட்டு எண்ட் பாயிண்ட் சப்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மொமெண்ட் வந்து எப்போவுமே 0 தான் இருக்கணும். ஸோ 0 வந்துச்சுன்னா தான் நம்ம போட்ட ப்ராப்ளம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் மாடியூலில் பார்க்கலாம்.